டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட சிலிண்டர்கள் மக்கள் போட்டி போட்டு எடுக்கும் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதன் பின்னணியை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். வித்யா, இப்போ சிலிண்டர் விலை எவ்வளோ விற்குது தெரியுமா? அது தட்டுப்பாடு நிறையா இருக்குல்ல. ஆமாம். அந்த நிலையில் ஒரு 3000 சிலிண்டர் நதியில் அடிச்சுட்டு போச்சுன்னா எப்படி இருக்கும்? ஒரு சிலிண்டர் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதில் வேற 3000 சிலிண்டர் அடிச்சுட்டு போனாவா? நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாரு. 5 kg वाला गया. என்ன அருண், புஷ்பா படத்துல செம்மரக்கட்டை அடிச்சுட்டு போற மாதிரி சிலிண்டர் எல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு போகுது. என்ன அருண், வெள்ளம் இவ்வளோ கரபுரண்டு ஓடுது, மக்கள்லாம் வந்து அதை கூட பொருட்படுத்தாம அவங்க பாட்டிக்கு அந்த சிலிண்டர் எடுக்கிறதுக்காக ஓடுறாங்க. ஆமா, அவ்வளோ வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கு, அதில் சிலிண்டரும் போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க பாருங்க, கொஞ்சம் கூட உயிரை பத்தி கவலையே படாம அதில் பூந்து அந்த தண்ணியில் இருக்கிற சிலிண்டரை எடுக்கணும் அப்படிங்கிறதுல தான் மும்பரம் காமிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ரொம்ப வைரலாக போயிட்டு. இது எங்க நடந்துச்சு அருண்? அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ராய்காட் மாவட்டத்தில் சாவ்னே அப்படிங்கிற பகுதியில் தான் இது நடந்திருக்கு. கொஞ்ச நாளாவே அந்த ராய்காட் மாவட்டத்தில் வந்து அதிகப்படியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த கனமழை காரணமாக அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நதிகள், ஆறுகள் எல்லாமே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு, வெள்ளப்பெருக்கா இருக்கு. அந்த ஏரியாவே மொத்தமும் பார்த்தா அப்படியே வெள்ளக்காடா இருக்கு. पण यामध्ये आता किती लॉस झाला रे, बाटले कुठे जातील, काय जातील, मग म्हणजे या पावसामुळे किती लॉस झालंय आणि हा पूर्ण नुकसान माणसांना फेडावं लागतं. तुम्ही बघू शकता. இந்த வெள்ளப்பெருக்கு வந்து பாதாள கங்கா ஆறு அப்படிங்கிற நதி வழியாகவும் அதிகமாக பெருக்கெடுத்து ஓடி இருக்கு. அந்த நதிக்கு பக்கத்துலேயே, அந்த நதியை ஒட்டின மாதிரியே ஒரு ஆலை இருந்திருக்கு, அதாவது எல்பிஜி ஆலை. அது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு சொந்தமான ஒரு ஆலைன்னு சொல்லப்படுது. அந்த வெள்ளப்பெருக்குனால அந்த ஆலையோட சுற்றுச்சுவர் வந்து இடிஞ்சு விழுந்து அதுக்குள்ளே இருந்த 3000 எரிவாயு சிலிண்டர்கள் வந்து அந்த வெள்ளத்தில் தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கு. இதை பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன இது சிலிண்டர் வந்து இப்படி அடிச்சுக்கிட்டு வருது, புட்ரா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீன் வந்து மழை காலங்கள்லாம் வந்துச்சுன்னா எப்படி வேணா போட்டி போட்டு போய் மீன் பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த எரிவாயு சிலிண்டரை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஆறு அவ்வளோ வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடக்கூடிய ஆறை கூட பொருட்படுத்தாம தங்க உயிரை கூட பணைய வச்சு அந்த சிலிண்டர் எடுக்கிறதுல மக்கள் மும்பரம் காமிச்சிருக்காங்க. இந்த வீடியோ தான் இப்போதைக்கு இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அருண், வெள்ளத்துல இப்படி சிலிண்டர்லாம் அடிச்சுட்டு வருது, யார் சிலிண்டர் என்னன்னு தெரியல, அப்புறம் அவங்க எடுத்து வச்சா என்ன? அதாவது அவங்க சிலிண்டர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், இதை எடுத்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அங்கதான் பிரச்சனை இருக்கு. அதாவது வித்யா, இது தொடர்பாக அந்த மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மிதந்து வருது இல்லையா சிலிண்டரு, அதை தயவு செய்து யாரும் கையால் எடுத்து வீட்டுக்கு பயன்படுத்தாதீங்க. நீங்க எடுக்கிறீங்க, தொடறீங்க அப்படின்னா அதோட உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஒன்று இருக்கு. தண்ணியில் ரிஸ்க் எடுத்து தான் நீங்க எடுப்பீங்க, அப்போ உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சிலிண்டர் எடுத்துட்டு போய் நீங்க வீட்டில் யூஸ் பண்றீங்கன்னா அது பெரிய விபத்தை ஏற்படுத்தும். ஏன்னா தண்ணியில் அடிச்சுட்டு வர சிலிண்டர்ல சிலது தான் காலியா இருக்கு, சிலது வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சிலிண்டரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அதில் சில லீக்கேஜ் இருக்கலாம், அந்த சிலிண்டர் நல்ல நிலையில் இருக்கா இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றது எதுவுமே தெரியாது. நீங்கள் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பயன்படுத்தும் போது அது ஏதாவது விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் காரணம்? அதனால் இப்படி வெள்ளத்தில் அடிச்சுட்டு வர சிலிண்டரை யாருமே தயவு செய்து எடுக்காதீங்க. அப்படி யாராச்சும் எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு தயவு செய்து கொண்டு வந்து அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்சியர் வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு. இப்போ இந்த சிலிண்டர்லாம் அடிச்சுட்டு போகுது இல்லையா, இதை வந்து மீட்கிறதுக்காகவே மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான ஒரு குழு வந்து இறங்கி இருக்கு. மொத்தம் 3000 சிலிண்டர்கள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்கு. அது எல்லாத்தையும் மீட்பு பணியில் இப்போ எல்லாம் இறங்கி இருக்காங்க. அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கையில் உங்களுக்கு எத்தனை சிலிண்டர் கிடைக்குது, மீதி இருக்கிறதெல்லாம் எங்கெங்க போச்சு, அந்த வீடியோவில் எத்தனை பேர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க, அது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் தான் நோட் பண்ணி அவங்க எல்லாத்தையும் பிடிச்சி சிலிண்டரை பறிமுதல் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் உங்கள் அருண் பாண்டியன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.